ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் போய்ட்டு மீன் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன், எங்கள் ஊரில் என்ன ரேட்டில் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த முட்டைக்கோஸ் வந்து 30 ரூபான்னு கொடுத்தாங்க. சின்னதுலாம் இல்லை, ஓரளவு பெருசாக தான் இருக்குது. அப்புறம் காலிஃப்ளவர் வந்து 50 ரூபா சொன்னாங்க, 40 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் 4 கேரட் வந்து 20 ரூபா. கேரட் ரேட் வந்து இப்போ கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. அப்புறம் குடமிளகாவும் 4 20 ரூபா. தக்காளி வந்து 1 கிலோ 40 ரூபா. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 60 ரூபா சொன்னாங்க. உங்கள் ஊரில் என்ன ரேட்டில் இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வெந்தயக்கீரை வந்து 20 ரூபா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே கீரை 50 ரூபான்னு வச்சுருந்தாங்க. இப்போ இந்த குளிருக்கு வந்து வெந்தயக்கீரை ரேட்டு நல்லா குறைஞ்சிரும், சீப்பாக கிடைக்கும். இதுலேயே சின்ன கீரையும் இருக்கும், அது வந்து பொரியல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து சப்பாத்தி பண்ணுறதுக்காக இந்த பெரிய கீரை வாங்கியிருந்தேன். அப்புறம் பீன்ஸ் வந்து ஒரு வாட்டை அது 20 ரூபான்னு வாங்கியிருந்தேன். அது கூடவே வந்து அவியலுக்கும் மிக்ஸ் பாஜி வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா இந்த மாதிரி மிக்ஸாக வந்து பக்கத்தில் கிடைக்காது, அதனால் இடையில எப்போது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்லேருந்தே வாங்கிட்டு வந்தாச்சு. 1/2 கிலோ வாங்கியிருந்தேன். இதில் கேரட்டு பீன்ஸு வாழைக்காய் போடல, ஏன்னா அது வீட்டில் இருந்துச்சு. அதனால் மீதி காய்கறி மட்டும் போட்டு ஒரு 1/2 கிலோ வாங்கியிருந்தேன். இது வந்து 2 நேரத்துக்கு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மீன் என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, பாறை மீன் சின்னது தான், ஒரு 7-8 மீன் இருந்துச்சு. 100 ரூபான்னு கொடுத்தாங்க. ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் புள்ளச்சிரா மீன், அது 5 மீன் 300 ரூபான்னு கொடுத்தாங்க. தோலெல்லாம் உரிச்சே கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். அப்புறம் வந்து வெங்காயமும் வாங்கிட்டு வந்திருந்தேன். கேரட்டோட ரேட்டு இப்போ இந்த குளிருக்கு இந்த கேரட் இனிமேல் வராது, அதனால் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இனிமேல் வந்து அந்த நீளமான கேரட்டு தான் வரும். அவ்வளோதான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த பொருள்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.